இது இணைய ரேடியோ, உலக தமிழ் இதயங்கள் இணைக்கும் ரேடியோ, தமிழ் எக்கோஸ் ரேடியோ. என் அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய பிறைபொழுதின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, அதாவது பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வாழ்க்கையில் இந்த துக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த துக்கத்தை மறைச்சு இருக்கிற ஒரே தருணம், அதை கொடுக்குற ஒரே ஒரு செயல்தான் இந்த தூக்கம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு நாள் கடக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில மக்களுக்கு ஒரு யுகத்தை கடக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே மாதிரி அமைஞ்சிடாது. ஏன் அப்படின்னா, கையில் 5 விரல் இருக்குது, 5 விரலும் ஒரே நீளம் கொண்டதா இல்லை. ஒன்று குட்டையாகவும், ஒன்று கட்டையாகவும், ஒன்று நெட்டையாகவும் தான் இருக்கிறதே தவிர அனைத்தும் சமம் அல்ல. அனைத்தும் சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது எண்ணமாக இருந்தாலும் இயற்கை அவ்வாறு ஏற்படுத்தவும் விடாது. இப்படி ஒரு விஷயத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் பல்வேறு கட்டங்களில் இந்த வாழ்க்கையை நகர்த்தி நாம் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி நாம் நகர்த்தி கொண்டு போகிற இந்த வாழ்க்கையில் வேஷம் போடுற பல பேரை நாம் பார்த்துருப்போம். வேஷம் போடுறதுன்னா எப்படி சொல்லலாம், நம்ம கூட இருக்கிறவங்களே, நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், ஏன் உங்களுடைய பையன், உங்கள் பொண்ணு, இல்லை உங்கள் மனைவி, உங்கள் கணவன், யாரானாலும் இருக்கலாம். அந்த வேஷம் போடுதல் அப்படிங்கிற ஒரு தருணம் வரும் பொழுது அந்த உண்மை முகம் தாண்டி அந்த புதுசாக ஒரு வேஷம் அப்படி நம்ம போடும்போது, இது வேஷம்தான் அப்படிங்கிற உண்மை தெரியும் பொழுது நமக்கு ஒரு கோபம்னு சொல்ல முடியாது, அது ஒரு சொல்லில் அடங்காத ஒரு வருத்தம் நமக்குள்ளே தோன்றும். அது வருத்தமா இல்லை எப்படிங்கிறத நமக்கு சொல்லவே முடியாது. அழுகை வந்தால் கூட அந்த அழுகையை நாம் வெளிக்கொணர்ந்துடலாம். ஆனால் அந்த ஒரு தருணத்தை மட்டும் நம்மளால் வெளியே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும், அப்படி ஒரு தருணம். இந்த வேஷம் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கிற பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்கும். கேள்விக்குறிங்கிறத தாண்டி ஆச்சரியக்குறியாக இருக்கும். இப்படியா அப்படின்றதுக்கு கேள்விக்குறி போடக்கூடாது, அங்கே ஒரு ஆச்சரியக்குறி தான் நம்ம போடணும். அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு கதை தான் எனக்கு தோணுது. இந்த விலாங்கு மீன் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. விலாங்கு மீன் கடைகளில் கூட, நம்ம வீடுகளில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மீன் குழம்பு வீட்டில் வைப்பாங்க, இல்லை பாட்டியோ அம்மாவோ யாரோ வைப்பாங்க. அந்த விலாங்கு மீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லோரும் வாங்கிறது இல்லை. இந்த குளத்தில் பிடிக்கும் பொழுது கையில் பிடிபட்டுரும், இல்லை ஏதாவது ஒரு ஏரி இந்த ஆற்றுல போகும்போது அந்த விலாங்கு மீன் அப்படிங்கிறது கையில் பிடிபடும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த விலாங்கு மீனை பார்த்தீங்க அப்படின்னாலே எப்படின்னா அந்த வலுவலுன்னு ஒரு மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கே எப்படின்னா பாம்பு மாதிரியே தாங்க இருக்கும். அது நிறைய பேர் பிடிக்கும் போதே பயப்படுவாங்க, என்னடா இது பாம்பை போய் பிடிச்சிட்டோம் ஆகா ஓகோன்னு. அது பாம்பு இல்லை, அது விலாங்கு மீன் தான். அது தோற்றம் பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரியே இருக்கும், ஆனால் அது ஒரு மீன். இந்த விலாங்கு மீன் போல் பல மக்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட பயணிக்கிறாங்க, நம்ம கூடவே இருக்கிறாங்க, இனியும் நம் கூட பயணிக்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் ஏரி, அதாவது குளம்
அது குளம் தான் நம்ம சொல்ல முடியும், ஏரின்னு சொல்ல முடியாது. அந்த குளத்தில் பாம்புகளும் மீன்களும் ரொம்ப ஒரு தோழமை உறவுகளோட, நட்புறவுகளோட அவ்வளவு அழகாக வாழ்ந்துக்கிட்டு வருது. ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, 2 இனங்களும் ஒன்றுக்கொன்று மோதுகிறது. உன் இனம் பெருசா, என் இனம் பெருசான்னு அந்த ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு, அந்த ஒரு சமதன்மை இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு நிலைமை வரும் பொழுது அந்த பாம்புகளும் மீன்களும் ஒரு முடிவு பண்ணுது, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது. இனி இதுவரை பழகின பழக்கத்தோட போதும். நீ உன் இடத்துல இருந்துக்கோ, நான் என் இடத்துல இருந்துக்கிட்டேன். குளத்துக்கு இந்த பக்கம் உன் இடம், குளத்துக்கு இந்த பக்கம் என் இடம் அப்படின்னு பெரிய குளமாக இருந்ததை பிரித்து ஒரு சின்ன குட்டி குளமாக முழுசாக மீன்களுக்காகவும், இன்னொரு சின்ன குட்டி குளமாக முழுசாக பாம்புகளுக்காகவும் ஒன்றுக்கொன்று பிரிச்சிருச்சு. ஒரு உத்தரவும் ஒன்றுக்கொன்று நியமிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, என் இடத்த தாண்டி நீ வரக்கூடாது, உன் இடத்த தாண்டி நானும் வரமாட்டேன், வந்தால் மரணம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு ஒன்றுக்கொன்று ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுருச்சுன்னு வைங்களேன். அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் இந்த விலாங்கு மீனும் அந்த குளத்தில் இருக்குது. இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது அந்த விலாங்கு மீனுக்கும் தெரியும். நாம் பாம்புகள் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, பாம்புகள் மீன்கள் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு சூழ்ச்சமத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த விலாங்கு மீன் என்ன பண்ணுதுன்னா, அதை தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, விலாங்கு மீன் பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு மீன் தான், அது ஒரு மீன் வகை தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் அது என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த பாம்புகள் இருக்கக்கூடிய பகுதிக்கும் போய் நல்ல ஒரு ஜாலியாக இருந்துருச்சு, மீன்கள் இருக்கிற பகுதிக்கும் வந்து ஜாலியாக இருந்து ஒரு விளையாட்டு காமிச்சிருச்சு, போய்கிட்டே இருந்திருக்கு. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, அது பாம்புகள் பகுதிக்கு போகும்போது அந்த குளத்தில் பாம்பு மாதிரி தன்னுடைய உடலை வளைச்சு நெளிச்சு பாம்பு போல தோற்றம் அளித்து பாம்புகளுக்கு இடையே பாம்புகளாகவே வாழ்ந்திருக்குது. பாம்புகளுக்கு எந்த விதமான சந்தேகமும் வராத அளவுக்கு அது வாழ்ந்திருக்குது. மீன்களுக்கு பகுதிக்கு வரும் பொழுது மீன்களுக்கு இடையே மீன்கள் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு மீன்கள் மாதிரியே தோற்றம் அளிச்சிருக்கு, மீன்களுக்கு சந்தேகம் வராதபடி அப்படி ஒரு தோற்றத்தை கொடுத்து பாம்புகளுக்கு பாம்புகளாகவும் மீன்களுக்கு மீன்களாகவும் வாழ்ந்து வந்த அந்த ஒரு விலாங்கு மீன் தந்திரமாக காலத்தை கழிச்சுக்கிட்டே வந்திருக்குது. இது போதுண்டா, எத்தனை காலனாலும் இப்படியே அந்த விலாங்கு மீன் வந்து ரொம்ப ஒரு தந்திரமாக கேம் ஆடிக்கிட்டே வந்திருக்குன்னு வைங்களேன். அப்படி ஒரு சூழல்லையும் அது உண்மையை ஒத்துக்கிடவே இல்லை. நம்ம பாம்பு இனமும் கிடையாது, நம்ம விலாங்கு மீன் தான் அப்படின்னு அது ஒத்துக்கிடவே இல்லை. நம்ம பண்ணுறது தப்பு தான் அப்படிங்கிறத அதை வெளிப்படையாக சொல்லவே இல்லை. இப்படியே என்ன சொல்ல, ஒரு வேஷம் போட்டு காலத்தை கழிச்சிருக்குதுன்னு வேணால் சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பயங்கரமாக வெயில் அடிக்குது. அது ஒரு வெயில் காலம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வற்றிக்கிட்டே போகுது. அப்போ குளம் வற்ற என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணிகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ குறைய என்ன ஆகுதுன்னா, மீன்களுக்கு தெரியுது பாம்புகள் நம்ம அருகில் தான் இருக்குது, பாம்புகளுக்கு தெரியுது மீன்கள் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு குளத்தில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. கண்களுக்கு தென்படுற அளவுக்கு ஒன்றுக்கொன்று பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த விலாங்கு மீன் அப்படிங்கிறது மாட்டிருச்சு. என்ன அப்படின்னா, அது வந்து
பாம்புகள் பக்கம் போணுச்சுன்னா ஐயோ நம்மளை மீன் நினச்சி கொன்றும். மீன்கள் பக்கம் போணுச்சுன்னா ஐயோ நம்மளை அது பாம்பு நினச்சி கொன்றும். ஆனால் 2 பக்கமும் வேஷம் போட்டுலாம் வாழ்ந்துட்டோம். ஆகா, நம்ம உண்மையான முகம் வெளியே தெரியுதே அப்படின்னு அந்த பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு நம்ம ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அதோடைய நிலைமை அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஆக மக்களே, இதில் கடைசியில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடைசியில் இந்த விலாங்கு மீனை பாம்பும் கொன்றுச்சு, மீன்களும் கொன்றுச்சு. இதை நான் முதல்ல சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற இந்த விலாங்கு மீன் சாகும் தருணத்தில் நினச்சி வருந்தி இருக்குது. கடைசியில் நினச்சி வருந்தி என்ன பிரயோஜனம்? அது ஒரு ஆரம்பத்திலே நினச்சி வருந்தி இருந்தா உயிராக தப்பியிருக்கலாம். ஆக இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த வேஷம் போட்டது தான். வேஷம் போடுறது அப்படிங்கிறது அந்த பின் விளைவுகள் பார்த்தீங்களா, உயிர் போகிற அளவுக்கு. ஒரு சாதாரண இந்த விலாங்குக்கு இப்படி இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சமாவது நினச்சி வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நாம் கொஞ்சம் அவங்களோட பழகும் பொழுது முகமுடி போட்டு பழகாமல் உண்மை முகத்தோட பழகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும், ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம செய்கிறத கடவுள் பார்க்கணும் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுபடி தான் நம்ம வாழ்க்கையுடைய கர்மா பலன்கள் எல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படையாக இருப்போம், உண்மை முகத்தோடு இருப்போம். ஆக ஒரு நல்ல பாட்டோட இந்த தூக்க மருந்து உரையை நான் பிடித்துக்கொள்கிறேன். அதுவரை இந்த பதிவை பதிவிட்ட நான் உங்கள் ஆர்ஜே டெக்கி மதன். நன்றி, வணக்கம். சொர்க்கமே துறக்குதா உன் கூட நடந்துட்டா. ஒரு வார்த்தை கூட இங்க சொல்ல தேவையில்லை, காதல் இதுதான். நீ மட்டும் பார்த்தா கை கட்டி நிற்கிறவன் என் பேரனா
அருகில் உருவம் முன்னால் வரணும். பிரியாது என்ன எப்போதும் நீதான் நினப்பு குறையாம உன்னை நெஞ்சோடு சேர்த்து மறக்கல பிரியாத என்ன எப்போதும் நீதான் நினைப்பு குறையாம உன்னை நெஞ்சோட சேர்க்க மறக்க. ஏதேதோ ஆசை நெஞ்சில சொல்லத்தான் தெரியல. உன்னால கண்ணு தூங்கல எதுக்குன்னு புரியல. Tamil Echoes Radio. Tamil Echoes Radio. இத எட்டு திக்கும் அழைக்கும் தமிழ் குரல்.